அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யோக முத்திரைகளில் ஒன்றான பஞ்சமுகி முத்திரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பஞ்சமுகி முத்திரை வந்து மிக சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா இந்த பஞ்சமுகி முத்திரை செய்வது மூலமாக நம்ம வந்து பிரபஞ்சத்தோட சக்தியை வந்து தன்னுள்ளார இழுத்து நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் வந்து செய்யும். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தோன்னா வந்து குண்டலினி சக்தி வந்து பார்த்தோன்னா இது அதிகப்படுத்தும். ஸோ அப்படி அதிகப்படுத்தாலே நம்ம உடம்புல மற்ற அந்த சக்கரங்கள் வந்து பார்த்தோன்னா வந்து ஆக்டிவேட் ஆகி நமக்கு உடம்புல தேவையான அனைத்து பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யக்கூடியது. அதுவும் இல்லாமல் இது வந்து பிரபஞ்ச ஆற்றலை வந்து உள்ளிழுத்து நமக்கு வந்து பேர் அமைதியும் மனதில் வந்து உற்சாகத்தையும் தரதால் இந்த யோக முத்திரை வந்து ஒரு சிறப்பான முத்திரைனே சொல்லலாம். ஸோ இந்த முத்திரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ இது இரு கைகளாலும் செய்யக்கூடிய முத்திரை. ஸோ வந்து 2 கைகளோட சுண்டை விரலை வந்து ஃபஸ்ட்டு வந்து பின்னிக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் மோதிர விரல். ஸோ அதன் பிறகு மோதிர விரலை இணைக்க வேண்டும். மோதிர விரலை வந்து இணைச்சதுக்கப்புறம் அந்த இடது கையின் நடுவிரல் வலது கையின் நடுவிரலில் ஒரு கிராஸ் மார்க் போல் வந்து பெருக்குளுரி போல் செல்ல வேண்டும். அதன் பிறகு இடது கையின் நடுவிரலுக்கு அடிப்பகுதியில் வலது கையின் ஆள்காட்டி விரலும், வலது கையின் நடுவிரலுக்கு அடிப்பகுதியில் இடது கையின் ஆள்காட்டி விரலும் வந்து பார்த்தோன்னா வந்து தொட வேண்டும், தொடும்படி இருக்க வேண்டும். ஸோ இந்த முத்திரை இப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்ப எளிமையான முத்திரை. ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் இந்த சுண்டு விரலை பெருவிரலானது அதாவது இடது கையின் சுண்டு விரலை வலது கையின் பெருவிரல் தொட்டு செல்ல வேண்டும். ஸோ இது மாதிரி வந்து தொட்டு போகணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வலது கையின் சுண்டு விரலை வந்து பார்த்தோன்னா இடது கையின் பெருவிரல் வந்து தொட்டு செல்ல வேண்டும். ஸோ இது மாதிரி வந்து இந்த யோக முத்திரை ஒரு சிறப்பான முத்திரை. இப்படி தான் வந்து இந்த பஞ்சமுகி முத்திரை வந்து செய்யணும். ஸோ இதன் மூலமாகவே வந்து நம்ம அந்த பிரபஞ்ச ஆற்றலை வந்து நமக்குள்ளார வந்து இழுக்க முடியும். ஸோ இது வந்து மிக சிறப்பான முத்திரை. ஸோ இதனோட போஸ்டர் வந்து நான் மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள். சுண்டு விரல்களை கிராஸாக வைக்க வேண்டும். அதன் பிறகு 2 மோதிர விரல்களையும் இணைக்க வேண்டும். ஸோ 2 மோதிர இணைச்சதுக்கப்புறம் இடது கையின் நடுவிரலானது வலது கையின் நடு விரலுக்கு மேல் பெருக்கல் குறி போல் செல்ல வேண்டும். அதன் பிறகு இடது கையின் நடுவிரலின் நகக்கண்ணை வலது கையின் ஆள்காட்டி விரல் தொட்டு கொண்டு இருக்க வேண்டும். அதே போல் வலது கையின் நடுவிரலை இடது கையின் ஆள்காட்டி விரல் தொட்டு கொண்டு இருக்க வேண்டும். ஸோ இதை மாதிரி வந்து இது உருவாகும் இந்த முத்திரை. ஸோ அதன் பிறகு பெருவிரலால் சுண்டு விரலை தொட்டு போக வேண்டும். ஸோ வந்து இந்த முத்திரை செய்யும்போது மூச்சானது நம்ம சீராக இழுத்து விட வேண்டும். ஸோ மிக சிறப்பான முத்திரை இது. செய்வதற்கு எளிமையாக தான் இருக்கும். ஸோ இதை மாதிரி வந்து இதை வைத்துக்கொண்டு சுவாசத்தை நாம் வந்து சீராக இழுத்து வெளியிட வேண்டும். ஸோ இந்த முத்திரை செய்வதால் நமக்கு மிகப்பெரும் நன்மை நடக்கும் என்பதை மனதால் நம்புங்கள். நிச்சயமாக வந்து இது நன்மை தரும். நம்ம நேயர்கள் அனைவரும் இந்த முத்திரையை செய்து பலன் பெற்று வாழ்வு சிறப்பாக அமைய இறைவனை வேண்டி இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.